وأقيموا الصلاة وآتوا الزكاة وأطيعوا الرسول لعلكم ترحمون. صدق الله العظيم. தலைமை இமாம் ஆலிம் இப்ராஹிம் மௌலானா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக ஒற்றுமை கீதம் ஒலிபெயர்ப்பதால் அனைவரும் பயன்பூர்ந்து எழுந்து நிற்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். நன்றி. அடுத்தபடியாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முகமது ஜாது அவர்களை தலைமை உரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வரவேற்புரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதிராம்பட்டினத்தில் நடந்து கொண்டிருக்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மக்கள் சங்க மாநாட்டில் தலைமையுரை
தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எஸ் முகமது ஜாவேத் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அவர்களையும், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மாவட்ட தலைவர் ஏ ஹாஜா முஹைதீன் அவர்களையும், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பகுதி செயலாளர் யு அப்துல் ரஹ்மான் அவர்களையும், எஸ்டிபிஐ மண்டல தலைவர் தப்ரோ ஆலம் பாஷா அவர்களையும், விமென்ஸ் இந்தியா மூமென்ட் செயற்குழு உறுப்பினர் சஃபியா அட்வொகேட் அவர்களையும், எஸ்டிபிஐ கட்சி மாவட்ட தலைவர் முகமது புகாரி அவர்களையும், எஸ்டிபிஐ கட்சி மாவட்ட பொருளாளர் ஷேக் தாவூத் அவர்களையும், நகர துணைத் தலைவர் எஸ்டிபிஐ கட்சி முகமது அசாருத்தீன் அவர்களையும், நகர்மன்ற உறுப்பினர் பெனாசிர் அசாருத்தீன் அவர்களையும், ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஏரிப்புறக்கரை முத்துலட்சுமி அவர்களையும், எஸ்டிபிஐ கட்சி வர்த்தக மாவட்ட தலைவர் வர்த்தகணி மாவட்ட தலைவர் அபுல் ஹசன் காக்கா அவர்களையும், கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மாவட்ட தலைவர் அப்துல்லா அவர்களையும், எஸ்டிடியு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சாஹுல் ஹமீத் அவர்களையும், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் உமன்ஸ் இந்தியா மூமென்ட் மெஹர்னிஷா அவர்களையும், விமென்ஸ் இந்தியா மூமென்ட் மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் சுப்ஹானி அவர்களையும், நகரமன்ற தலைவர் அதிராம்பட்டினம் எம்எம்எஸ் தாஹிரா அம்மாள் அப்துல் கரீம் அவர்களையும், நகர்மன்ற துணைத் தலைவர் அதிராம்பட்டினம் ராம குணசேகரன் அவர்களையும், கீழத்துரு முஹல்லா தலைவர் டி ஜியாவுதீன் அவர்களையும், சம்சுல் இஸ்லாம் சங்கம் செயலாளர் ஹாஜா ஷரீப் அவர்களையும், மிஸ்கின் பள்ளி முஹல்லா செயலாளர் எம் நசீர் அஹ்மத் அவர்களையும், தாஜுல் இஸ்லாம் சங்கம் தலைவர் PMK தாஜுதீன் காக்கா அவர்களையும், நெசவு தெரு மஹல்லா தலைவர் ஜாஃபர் அலி காக்கா அவர்களையும், தரஹர் தெரு மஹல்லா தலைவர் எம் நெய்னா முகமது காக்கா அவர்களையும், கடற்கரை தெரு மஹல்லா தலைவர் BMA அஹமத் ஹாஜா அவர்களையும், MSM நகர் மஹல்லா தலைவர் A முகமது இக்பால் அவர்களையும், மேலும் இங்கு சிறப்புரையாற்ற காத்திருக்கும் A முகமது அப்துல் காதர், A முஹைதீன் அப்துல் காதர் PFI மாநில பொதுச் செயலாளர் அவர்களையும், மேலும் இங்கு PFI மாநில பேச்சாளர் அமீர் பாஷா அவர்களையும், கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மாநில பொருளாளர் சர்வத் ரஃபீக் அவர்களையும், விமென்ஸ் இந்தியா மூமென்ட் மாநில பேச்சாளர் நஸ்ரத் பேகம் அவர்களையும், மேலும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து மக்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வரவேற்புரையாற்றிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் நகர செயற்குழு உறுப்பினர் AMK ஜாவுல் ஹக் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக தலைமை உரை ஆற்ற வருமாறு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முகமது ஜான் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மக்கள் சங்கமம் மாநாட்டிற்கு வரவேற்புரை ஆற்றிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் நகர செயற்குழு உறுப்பினர் ஜாவுலக் அவர்களையும், மேலும் இங்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாவட்ட தலைவர் சகோதரர் ஹாஜா அவர்களையும், மேலும் பகுதி செயலாளர் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்துல் ரஹ்மான் அவர்களையும், SDPI கட்சியின் மண்டல தலைவர் தப்ரி ஆலம் பாதுஷா அவர்களையும், சஃபியா வழக்கறிஞர் தேசிய செயற்குழு உறுப்பினர்
விமென்ஸ் இந்தியா மூவ்மெண்ட் அவர்களையும், எஸ்டிபி கட்சியின் மாவட்ட தலைவர் புகாரி அவர்களையும், என்எம் சேக்தால் மாவட்ட பொருளாளர் அவர்களையும், மேலும் எஸ்டிபி கட்சியின் நகர துணைத் தலைவர் ஏஜே முகமது அசாருதீன் அவர்களையும், 13வது வார்டு அதிராம்பட்டினம் நகராட்சி கவுன்சிலர் பெனாசிர் அசாருதீன் அவர்களையும், ஏரிபுரக்கரையின் 9வது வார்டு கவுன்சிலர் முத்துல் லட்சுமி அவர்களையும், எஸ்டிபி கட்சியின் வர்த்தகர் அணி மாவட்ட தலைவர் அபுல்ஹசன் காக்கா அவர்களையும், கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாவட்ட தலைவர் சகோதரர் அப்துல்லா அவர்களையும், எஸ்டிடிவியின் மாவட்ட செயலாளர் சாகுல் ஹமீது அவர்களையும், விமென்ஸ் இந்தியா மூவ்மெண்டின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மெஹர் நிசா, துணை ஒருங்கிணைப்பாளர் சுபானி, மேலும் அதிராம்பட்டினம் நகரமன்ற தலைவர் எம்எம்எஸ் தாஹிர் அஹ்மத் அப்துல் கரீம் அவர்களையும், நகரமன்ற துணைத் தலைவர் ராம குலசேகரன் அவர்களையும், கீழத்தெரு முஹல்லா தலைவர் டி ஜாவுதீன் அவர்களையும், சம்சுல் இஸ்லாம் சங்க செயலாளர் ஹாஜா ஷரீப் அவர்களையும், மிஸ்கின் பள்ளி முஹல்லா செயலாளர் நசீர் அகமது அவர்களையும், தாஜுல் இஸ்லாம் சங்கம் தலைவர் PMK தாஜுதீன் அவர்களையும், நெசவு தெரு முஹல்லா தலைவர் ஏ ஜஹபர் அலி அவர்களையும், தரார் தெரு முஹல்லா தலைவர் எம் நைனா முகமது அவர்களையும், கடற்கரை தெரு முஹல்லா தலைவர் VMA அகமது ஆஜா அவர்களையும், மேலும் MSM நகர் முஹல்லா தலைவர் A இக்பால் அவர்களையும், மேலும் இங்கு சிறப்பாக சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாநில பொதுச் செயலாளர் A மொய்தீன் அப்துல் காதர் அவர்களையும், மேலும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் திருச்சி மண்டல தலைவர் அமீர் பாஷா அவர்களையும், கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாநில பொருளாளர் சர்வத் ரஃபீக் அவர்களையும், விமென்ஸ் இந்தியா மூவ்மெண்டின் மாநில பேச்சாளர் நஸ்ரத் பேகம் அவர்களையும், மேலும் இங்கு திரளாக கலந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்களாட்சியை பாதுகாப்போம் மக்கள் சங்கமும் மாநாடு இன்றைக்கு இந்தியா முழுவதும் மக்களாட்சியை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பல்வேறு பிரச்சாரங்களை இன்னைக்கு முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது. அது ஒரு பகுதியாக தமிழகம் முழுவதும் 100க்கு மேற்பட்ட இடங்களில் மாநாடுகளும் பொதுக்கூட்டங்களும் தெருமுனை பிரச்சாரங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மக்களாட்சியை பாதுகாப்போம் தலைப்பு இன்னைக்கு வரக்கூடிய 75வது சுதந்திர தினம் கொண்டாட இருக்கின்றோம் நம்ம தான் இன்னைக்கு. ஆனா இந்த சுதந்திர தினத்துக்காக இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய பங்கு நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சதுதான். ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் ஞாபகம் காட்டுறேன். இந்த சுதந்திர போராட்டம் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்துக்காக இஸ்லாமியர்களுடைய பங்கு என்பது விரல்விட்டு எண்ண முடியாத அளவிற்கான ஒரு பங்கு. தன்னுடைய உடைமைகளையும் உயிர்களையும் பொருள்களையும் இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்து சுதந்திர போராட்டத்திற்காக தன்னுடைய உயிர்களை அர்ப்பணித்த நபர்கள் இஸ்லாமியர்கள் தன்னுடைய எண்ணிக்கைக்கு அதிகமாக இருக்கிறாங்க. இந்த சூழல்ல இப்ப நம்ம 75வது சுதந்திர தினத்தை கொண்டாட போறோம். ஆனா இன்னைக்கு இந்தியாவுல முஸ்லிம்களுடைய நிலைமை இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குது? இன்னைக்கு இந்தியா முழுவதும் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு பல வகையான பிரச்சனைகள் விட்டு எண்ண முடியாத அளவிற்கான பல வகையான பிரச்சனைகளை இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இந்தியாவில் சந்திச்சுட்டு இருக்காங்க. இதை மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த மாநாடு நடந்துட்டு இருக்குது. இப்போ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்களுக்கு தேவையான பல்வேறு தலைப்புகள்ல பல்வேறு பிரச்சாரங்களை எடுத்து நடத்திட்டு இருக்குது. அது கடந்த ஆண்டுகளில் கூட பிஜேபி ஆட்சி காலகட்டங்கள்ல பிஜேபி மீண்டும் ஆட்சி வந்தப்போ மக்கள்லாம் ஒரு தயக்கத்தில் இருந்த பொழுது
அச்சமற்ற வாழ்வு கண்ணியமான வாழ்வு என்ற தலைப்புல இந்தியா முழுவதும் பிரச்சாரம் நடைபெற்றிருந்தது. அதே போல பாபர் மசூதிய பிரச்சாரங்களிலே பல வகையான பிரச்சாரங்கள் நாம் பாபர் மசூதி விஷயத்தில் நாம் செய்திருக்கின்றோம். அதே போல இடஒதுக்கீடு, முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு பல வகையான முயற்சிகளை பல வகையான கோரிக்கைகளையும் போராட்டங்களையும் சார்பாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மக்களாட்சியை பாதுகாப்போம் என்ற தலைப்பு இந்தியாவில் இன்னைக்கு நம்ம முன்னெடுத்து போகக்கூடிய பிரச்சாரம் நீங்க அந்த அளவுக்கான நீங்க முஸ்லிம்கள் பிரச்சனைகள் இன்னைக்கு இந்தியாவில் சந்தித்து இருக்காங்க. இன்னைக்கு ஜெனோசைட் வாட்ச் இனப்படுகொலையுடைய ரிப்போர்ட் என்னன்னு சொன்னா 10 கட்டங்கள்ல 9 கட்டங்கள் இந்தியா இஸ்லாமுடைய இனப்படுகொலைக்கு தயாராயிருச்சு அப்படிங்கிறது தான். அப்ப அதுல ஹரித்வார்ல நடக்கக்கூடிய ஒரு சாமியார்களுடைய மாநாடு நடக்குது ஹரித்வார்ல. அப்ப அதுல ஒரு சாமியார் சொல்றாரு, அன்னபூர்ணா சொல்லக்கூடிய ஒரு சாமியார், அவர் சொல்றாரு 100 இந்து இளைஞர்கள் நீங்க தயாராகுங்க, இந்தியாவுடைய 20 லட்சம் முஸ்லிம்களை அழிக்கணும் அப்படின்னு அந்த சாமியாருடைய பேச்சு இருக்குது. அதே போல இன்னொரு சாமியார் சொல்றாரு, இன்னைக்கு இந்தியாவில் முஸ்லிம்கள் இனப்படுகொலைக்கு ஆளாக்கப்படக்கூடியவங்க தான், இனப்படுகொலை அவங்க செய்யப்படக்கூடியவங்க தான். இன்னைக்கு என்ன பண்ணுங்க, இந்து இளைஞர் எல்லாம் முன்னிட்டு 2 வாருங்கள், ஒரு இளைஞர் 100 முஸ்லிம்களை சொல்லணும் அப்படிங்கிறது வெளிப்படையான ஒரு அறிவிப்பை நீங்க ஹரித்வார் இருக்கக்கூடிய சாமியாருடைய அந்த கூட்டத்தில் பதிவு செய்யறாங்க. இப்ப இன்னைக்கு இந்தியாவுடைய சூழல் இருக்குது. அதே போலதான் இன்னைக்கு இந்து ராஷ்டிர திட்டத்தை முன்வச்சு அவனுடைய பணிகள் ரொம்ப வேகமா நடத்திட்டு போறாங்க இந்தியாவில். இன்னைக்கு அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய மக்களுக்கு அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிற மக்களுடைய வீடுகள் இருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா அவங்களுடைய போராட்டத்தை நிற்கணும் அப்படின்னு தான். நம்ம உத்தரப்பிரதேசத்துடைய அப்பைன் பாத்திமாவுடைய வீடுகள் என்ன பண்ணி நீதிக்காக போராடும் பொழுது அவருடைய வீடுகள் என்ன பண்ணி இடிச்சு தரமக்கம் ஆக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த சகோதரி அதையும் பொருட்படுத்தாம என்ன பண்ணாங்க, இன்னும் அதிகமாக தன்னுடைய போராட்டங்களை முன்னெடுத்து தான் போனாங்க. தெரிவித்து ஒரு நாளும் பின்வாங்கவில்லை அப்படின்னு தான் வராது. அதே போல அன்னைக்கு இந்தியாவில் முஸ்லீம்கள் என்ன பண்ண முடியல, சுதந்திரமாக வாழ முடியல. நம்ம சாப்பிடுறதே அவன் தீர்மானிக்கணும், நம்ம என்ன உடை உடுத்தணும் அவன் தீர்மானிக்கணும், நம்ம எங்க இருக்கிறது அவன் தீர்மானிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு நெருக்கடிகள் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கான். இப்போ இதெல்லாம் முன்வச்சுதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில இன்னைக்கு இப்போ இனப்படுகொலைக்கு சம்பந்தமான பேச்சுகள் இன்னைக்கு எல்லா இடங்களும் நடத்தப்படுது. அந்த பேச்சுகள் இன்னைக்கு மக்கள் மத்தியில அந்த கொண்டு போய் சேர்க்கணும், முஸ்லீம்கள் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாம் இன்னைக்கு இந்தியாவில் பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனா இதுக்கான தீர்வு ஒண்ணுதான், மக்கள் எழுச்சி. இன்னைக்கு அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், என்ன தப்பு பண்ணாலும் இன்னைக்கு மக்களால தட்டிக்கக்கூடிய அத்தனை சட்டங்களும் இன்னைக்கு இருக்குது. மக்கள் எழுச்சி இன்னைக்கு நம்ம எல்லாம் கூடிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தணும்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கான மதிப்பு இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. அதை காட்டணும். இப்ப மக்கள் நாம் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பு நடத்தக்கூடிய விரைப்பைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைமையுரையாற்றிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜாலித் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக வாக்குரை வழங்குமாறு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் திருச்சி மண்டல தலைவர் கபரே பாலம் பால்சா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சுதந்திரம், நீதி, பாதுகாப்பு என்ற கொள்கையோடு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தும் மக்கள் சங்கம மாநாட்டிற்கு வரவேற்புரை இருக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் அவர்களே மற்றும் தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் எஸ் முகமது ஜாலித் அவர்களே, நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய தஞ்சை திருவாரூர் ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர் சகோதரர் கே ராஜாபாபுதீன் அவர்களே, பகுதி செயலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களே,
வழக்கறிஞர் என் சஃபியா உமன் இந்தியா மூவ்மெண்டின் தேசிய செயற்குழு உறுப்பினர் அவர்களே, எங்களோடு வந்து வருகை தந்திருக்கும் தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர் முகமது புகாரி அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர் என்.எம். சேக்தாவத் அவர்களே மற்றும் நகர நிர்வாகிகளே மற்றும் உமன் இந்தியா மூவ்மெண்டின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சகோதரி ஏ. மெஹரிசா அவர்களே, மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் ஏ. சுபஹானி அவர்களே மற்றும் இந்த வருகையில் இருந்திருக்கும் ஜமாத் தலைவர்களே, ஜமாத் நிர்வாகிகளே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகள் அனைவர்களையும் வரவேற்றுவனாக மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற வருகையில் இருக்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாநில பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ஏ. மொஹிதீன் அப்துல் காதர் அவர்களே, கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாநில பொருளாளர் ஏ. சர்வத் ரஃபீக் அவர்களே மற்றும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் திருச்சி மண்டல தலைவர் அன்பு சகோதரர் அமீர் பாட்சா அவர்களே மற்றும் உமன் இந்தியா மூவ்மெண்டின் மாநில பேச்சாளர் ஏ. நஸ்ரத் பேகம் அவர்களே, அனைவர்களையும் வேக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் இன்று நிறுவனமாக என்னுடைய சிறிய உரையை வாழ்த்துரை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இந்திய தேசம் ஒரு ஆபத்தை நோக்கி, ஒரு பயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பாசிச சங்க பரிவார கூட்டங்கள் இந்த ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் ஒரு பயத்தோடையும் ஒரு அச்சத்தையும் இந்த ஒட்டுமொத்த இந்திய தேசத்தை மக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதைதான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அனைவருக்கும் நீதி வழங்க வேண்டும், பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற வேட்கையோடு ஒட்டுமொத்த இந்திய தேசத்திலேயும் இந்த மக்களாட்சியை பாதுகாப்போம் என்ற அடிப்படையில் இந்த அதிகாரத்திலேயும் இந்த மக்களாட்சியை பாதுகாப்போம் என்ற இந்த மாநாட்டை விமர்சையாக கொண்டாடும் இந்த பொதுக்கூட்டம் முதன்முதலாக வாழ்த்துரை வழங்குகிறேன். அதே போல இந்த இந்திய தேசத்தில் RSS இல்லாத 120 கோடி மக்களை இந்த இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்றென்றும் துணை நிற்கும் அடிப்படையில் இது எல்லாரும் அடங்கும். இது முஸ்லீமுக்கு மட்டுமில்ல, கிறிஸ்துவராக இருக்கட்டும், தலித்தாக இருக்கட்டும், பழங்குடியான மக்களாக இருக்கட்டும், இப்படி எப்படி எடுத்து பார்த்தாலும் எல்லா மக்களுக்கும் அச்சிருக்கக்கூடிய ஒரு பாசிச சங்கவரியார் RSS தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரு பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. இப்ப குறிப்பா நம்ம பார்க்கலாம், அதாவது உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் முதல்வர் ஆட்சி, அந்த இடத்துல அமைச்சர் தினேஷ் சிங்கோட அமைச்சர் தலித்தை சேர்ந்தவர். அவர் என்ன செய்யறாங்க, தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யறாரு. இதுக்கு அந்த பதவியை ராஜினாமா செய்ய பார்க்க போகும்போது அவர் தலித் என்ற காரணத்தினால அவன் என்ன செய்யறாங்க, நான் தலித்தா இருக்கிறேன், என்னுடைய திறமைகளையும் என்னுடைய மக்களுக்காக செய்யக்கூடிய எல்லாத்தையும் செய்யல அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க. நான் தலித்துங்கிற காரணத்தால என்ன செய்ய போறேன்னாக்க, என்னை இந்த அரசாங்கம், இந்த பாசிச அரசாங்கம் என்ன செய்ய போறேன், நான் அதுல இருந்து விடுபடுறேங்கிறத என்ன செய்யாது, ஒரு மர்மா கொடுக்குறேன். இதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த இந்திய தேசத்துல, அதுவும் எங்க பிஜேபி ஆளக்கூடிய அடுத்த பிரதமர் என்று சொல்லக்கூடிய யோகி ஆதித்யநாத் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் ஒரு குடும்பமான ஆட்சி என்ன செஞ்சிருக்காரு, இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் நடத்திருக்காரு. இது அவங்க மட்டும் முடியல, எல்லாத்துக்குமே பயம்தான், அச்சத்தை ஏற்படுத்துறாங்க. அது இஸ்லாமியா இருக்கட்டும், கிறிஸ்துவனா இருக்கட்டும், பழங்குடியினா இருக்கட்டும், இப்படி எங்க பார்த்தாலும் செய்யறாங்க, அவங்க அச்சத்தோட தான் வாழ்றாங்க. இதெல்லாம் நம்ம மக்களை உணர்ந்து அவன் பயத்திற்கு போக்கணும்தான் வீரனாக வாழு, தமிழனாக வாழு, இந்தியனாக வாழு, இதெல்லாம் உள்ளடக்கி
இஸ்லாமிய வாழு என்ற ஒரு வார்த்தையை சொல்லி நினைச்சோம். நீங்க பாப்புலர் சொல்லி ஒவ்வொரு இடத்தையும் மக்கள் நினைச்சோம் சொல்லி கொடுக்கிறோம். இதுதான் என்ன செய்யல, இந்த பாசிச சங்க பரிவாரத்துக்கு பிடிக்கல. அதை என்ன செய்யறாங்க, பாப்புலர் மீது பல இடங்களை தடை செய்யறாங்க, தடை செய்ய பார்க்கறாங்க. அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு என்ன செஞ்சு எல்லா தடைகளையும் உடைத்திருந்தோம். ஈடில் எழுதிட்டாங்க, என்ன செய்தாங்க, எல்லாமே எல்லா ரைடுகளையும் எல்லா எண்ணெயையும் என்ன செஞ்சோம், அவங்களுக்கு எதிராகவே திருப்பிவிடப்பட்டோம். ஆனா இவங்க சுதந்திரமா செயல்பட்டாங்க. இவங்க என்ன செய்ய முடியும், ஜனநாயக பலசேர்பட்ட ஜனநாயகத்தை இந்த நாட்டில் என்ன செய்ய முடியும், அவங்க அந்த இருக்கக்கூடிய பதவியை செய்ய முடியும். ஆனா இருக்கக்கூடிய இந்த பாசிச சித்தாந்த RSS கைக்கூலியாக யார் இருக்கா, இந்த அத்தனை டிபார்ட்மெண்ட்களும் செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த தைரியத்தை முஸ்லிம் மக்கள் மத்திய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மட்டும் தைரியத்தை சொல்லி பயம் உனக்கு வேண்டாம், அச்சம் வேண்டாம், நீ எதிர்த்து நில்லு, நம்முடைய எதிர்த்து நிலைகள் அடிப்படையில் நினைச்சிருக்கோம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் மக்களாட்சியை பாதுகாப்பு அடிப்படையில் நினைச்சிருக்கோம். இன்னைக்கு இந்த மாநாடுகளும் பொதுக்கூட்டங்களும் ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும், அதே போல தமிழகத்தில் இன்னைக்கு 150க்கு மேற்பட்ட இடங்கள்ல வந்து மக்களை வந்து சக்திப்படுத்துகிற அடிப்படையில் இணைச்சிருக்கோம். ஒரு விழிப்புணர்வோடு இது ஏனோதான் வந்து ஒரு பொதுக்கூட்டம் ஒரு மாநாடு இல்லாம இந்த இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்க கேட்டு அதை செயல்படுத்துங்கிறது தான் என்னுடைய ஆசை. அப்பதான் என்ன செய்ய முடியும், இந்த மக்களாட்சியை நம்ம பாதுகாக்க முடியும். இன்னைக்கு வந்து மதசார் கொண்டாடிகள் வருவாங்க, அவங்க வருவாங்க அப்படின்னு என்ன செய்ய முடியாது, நம்ம சும்மா போயிட முடியாது. நம்ம தான் நம்மளை பாதுகாக்கணும். அப்படிதான் இந்திய தேசம் இருக்கு. எல்லா துறைகளும் இன்னைக்கு என்ன இருக்குது, ஒரு கிருமி மாதிரியே போயிடுச்சு. பாக்டீரியா இன்னைக்கு வந்து பாக்டீரியா வந்து என்ன இருக்கு, அவங்க கிருமி வந்து உள்ள போகுது. இன்னைக்கு எல்லா அரசு அதிகார மட்டத்திலும் இன்னைக்கு என்ன இருக்கு, மத்திய ஃபுல்லாவே ஒரு கிருமிகள் வந்து பூந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து மக்களையும் அழிக்கக்கூடிய கிருமியா இருக்கு. இந்த கிருமியை எதிர்கொள்றதுக்கு ஒரு சக்தி இருந்தா அது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மட்டும்தான். அந்த அடிப்படையில் நான் செய்யப்படுது. இந்த விஷயத்துல சங்க உதவியாளர்களுக்கு என்ன செய்யல, இது பிடிக்கல. பாப்புலர் ஃப்ரண்ட் மட்டும் நினைக்கல, அவங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த இந்தியாவோட பிடிக்காத இயக்கம் இருந்தா அது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மட்டும் தான் சங்க உதவியாளர்கள். ஏன்னா இவங்க தான் என்ன செய்ய முடியும், அந்த பாப்புலர் ஃப்ரண்டுக்கு மருந்து, பாக்கி யாருமே மருந்து இல்லை. நேற்று நடந்த எஸ்டியுடைய தேசிய கூடுதல் என்ன சொன்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில RSS பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரே திராவிட கட்சி இருந்தா எஸ்டிபி கட்சி தான். இன்னைக்கு பார்க்கலாம், மத சார்பற்ற கட்சின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, எல்லா கட்சியும் வந்து இன்னைக்கு வந்து ஊமையா இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு களத்துல நின்று இந்திய தேசத்துல இன்னைக்கு வந்து RSS சங்க விவகாரத்துக்கும் பிஜேபிக்கும் ஒரு சிம்ம சப்போனமா பேசிட்டு அன்னைக்கு வந்து களத்துல நின்று எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி எஸ்டிபி கட்சி தான். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்ன நடக்குதுன்னாக்க, இன்னைக்கு இந்த வாழ்வாதார தான் பல போராட்டங்கள் நம்ம வாழ்வாதாரம் அடைஞ்சிடலாம். இன்னைக்கு இந்த தேசத்துல வந்து பல இயக்கங்களால இன்னைக்கு வாழ்வாதாரம் அடைஞ்சிடலாம், பல கட்சினால வாழ்வாதாரம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க, ஒவ்வொருவரும் இன்னைக்கு வந்து வாழ்வாதாரத்தை நோக்கி போயிடாங்க. ஆனா பாப்புலர் ஃப்ரண்ட் மட்டும்தான் வாழ்வாதாரத்துக்கு இல்ல, இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்காக பாசிசிகளுக்கு குரல் வரையை ஒழிக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டதுதான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்பதை இந்த மக்களாட்சியை பாதுகாப்பு என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த மக்களும் இந்த பாப்புலர் ஃப்ரண்டோடு இணைந்து குரல் கொடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு என் வாய்ப்படுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்த்துறை வழங்கிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் திருச்சி மண்டல தலைவர் அபுரே ஆலம் அவர்களுக்கு நன்றி. சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் மாவட்ட துணை செயலாளர் சகோதரர் AK சாவன் டாடா அவர்களை வரவேற்கிறேன். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குமாறு அதிர்வை சேர்ந்த சகோதரி சஸ்தியா அவர்களை அன்பு அளிக்கிறேன். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहू व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु
وأشهد عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذين تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أيضا ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما வார்த்தைகளில் சிறந்தது வல்ல ரஹ்மானின் வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் காரியங்கள் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமை புகுத்துவது புதுமைகள் அனைத்தும் வழிகேடு அனைத்தும் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று அன்பு திருத்தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை உங்களுக்கு நினைவுறுத்துகின்றேன். விண்ணையும் படைத்து மண்ணையும் படைத்து அதை பிரபலிக்க வைத்து எண்ணற்ற அளவுரை உலகை படைத்து அதில் சிந்தித்து செயல்படுவதற்காக என்று வழிதறிவை படைத்த எல்லாம் வல்லவர் ரஹ்மானை போற்றி புகழ்கின்றது. சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, அசத்தியம் அழிந்தே தீரும், அது முஸ்லிம்களின் கரத்தில் நடந்தே தீரும். வாருங்கள் உன்னத வரலாற்றின் வழிகளாக மாறலாம். இன்று முஸ்லிம்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி நாம் கூற வேண்டும் என்றால் இன்றைய ஒரு தினம் போதாது. எனக்கு முஸ்லிம்கள் இன்று பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சற்று காலத்திற்கு முன்பு CAA, NRC, MPR என்கின்ற சட்டத்தை கொண்டு வரப்பட்டு நாம் எல்லாம் வந்தேரிகள், நாம் எல்லாம் இங்கிருந்தோ வந்தவர்கள், நாம் இந்நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் இல்லை என்று கூறப்பட்டார்கள். நாம் இந்நாட்டை விட்டு சென்று விடுவோமா? இது நாம் முன்னோர்கள் வாழ்ந்த இடம், இது நாம் மூதாட்டியர்கள் வாழ்ந்த இடம். இதற்கு எப்படி செல்லும் சிந்தித்து பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகள். இந்த நாடு என்பது மதசார்பற்ற நாடு. இதில் முஸ்லிம்களும் பௌரத்தான் செய்வோம் என்பதை பதிவு செய்யப்படுகின்றன. இன்னும் பெண் ஆளுமை, பெண்களால் முன்னேற முடியும் என்பதை நான் குறிப்பிடுகின்றேன். இஸ்லாமிய பெண்களின் ஆளுமை, ஆளுமை என்பது பேச்சல்ல, செயலை, நற்செயலை செய். இறைநேசர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தினரே, சமைத்தல் மட்டும் வாழ்வல்ல, சாமானியம் சரித்திரம் படைப்பதும் எளிதல்ல. எல்லாம் சமைக்கும் பெண்ணை வா முன்னை, உலகம் உன்னை ஒன்று நாக்கட்டும், உன்னை உலகென உரி தாக்கட்டும், எதற்கும் மஞ்சா நெஞ்சம் கொண்டிடு, ஏகன் துணையினை ஒன்று மட்டும் நம்பிடு. பெண்ணை பிறர் உன்னை பிடிங்கி எழுந்திட, நீ வயல் இடுக்கு தலையில்ல, சிற்பமாகினை குப்பை வணங்கிட, நீ ஒன்றும் வெற்றி சிலையல்ல, அகத்தினை புறத்தினை அன்பால் அழகுற ஒழுகுற காத்திட்டும் திருமணி, சுகந்திர மதனை பாங்காய்ப்பேன்னு சுயமரியாதையோடு வாழ்வழிப்பாரு, சுயமதனை இழந்து வாழ்வதை தலைவனின் சுறுசுறுப்பே நீ வாழ்வதில் சிறந்து விளங்கு. போற்றுவோர் போற்ற, தூற்றுவோர் தூற்ற, பொல்லாங்குகளை பொசுக்கு, அடிமை வளர்ந்தெடுத்த ராஜக போக்குகளை முடித்து, பாவை உடுப்பு யான பலத்தையும் புகுற்று, அரமனை பேணி நலமனை நாடி அன்பனை உயர்த்து, ஈகையை பொருக்கி ஈரச்செயலை ஒதுக்கி அகிலம் உயர்த்தும் ஆளுமையாகிடு. இதுவே பெண்ணாளுமை என்பதை ஆணித்தரமாய் பதிந்தது. இஸ்லாமிய பெண்கள் இன்று படித்தால் இவர் பிடித்தவர்கள் என்று கூறப்படும் சமூகத்தில் இஸ்லாமிய பெண்களாலும் வெற்றியடைய முடியும். இன்னும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த காலகட்டத்தில் நாம் இணைத்து பார்க்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு காபிராக இருந்தார். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தலைவர்கள் இணைத்தாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கோபத்திற்கு ஈடாகாது. அப்படிப்பட்ட கோபக்காரர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யலாம் என்று சொல்லப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் தலைவர்கள் எல்லாம் தீர்மானம் செய்கிறார்கள், யாரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு வருகிறீர்களா என்று கேட்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமை தாங்கி நான் வருகின்றேன், முகமதை கொலை செய்ய இவ்வளவு பெரிய வாக்கியம் நான் வருகின்றேன் கொலை செய்ய என்று கூறுகின்றார்கள். அப்பொழுது போய் சென்று கொண்டிருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு. அப்பொழுது ஒரு தவித்தவர் வருகிறார், எங்கே செல்கிறீர்கள் உமரை, எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்கப்படுகிறார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உதவி செய்ய போகிறேன். பாதுகாக்கட்டும். அப்பொழுது அந்த நபித்தோர் மனதில் அவர்கள் நினைக்கிறார்கள், அப்படி முஸ்லீமை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறுவதற்கு பயம், கூறுவதற்கு அச்சப்பட்டு கூறுகின்றார்கள், நீங்கள் போகாதீர்கள், முதலில் சென்று உங்கள் சகோதரியை பாருங்கள் என்று கூறுகிறார்கள். சகோதரியை வீட்டிற்கு சென்று பார்க்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று ஒரு தாவுடைய வசனம் ஓதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய போனவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபத்தில் வீட்டுக்குள் நுழைகிறார்கள். சகோதரியே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கப்படுகிறது. அதற்கு பின்பு சொல்கிறார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டேன். சத்தியமான மார்க்கம், உங்கள் மார்க்கத்தை விட சத்தியமான மார்க்கம் ஒரு இருக்கிறது என்றால் அதை ஏற்பதில் என்ன தவறு இருக்கிறது அப்படி கேட்கப்படுகிறது. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக எடுத்துக்கொண்ட வாளை எடுத்து அவர்கள் தங்கை மற்றும் அவர்களின் கணவரை அடிக்கிறார்கள். அப்பொழுது அந்த பெண்மணிக்கு ரத்தம் ஊற்றப்படுகின்றது. அந்த பெண்மணி கேட்கப்படுகிறார்கள். அந்த பெண்மணி சொல்கிறார்கள், அமைதியாக இருக்கிறார்கள். அதற்கு பின்னர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், என்ன நடந்திருக்கிறது, சொல்லுங்கள், எதை படித்துக் கொண்டிருந்தீர்கள் என்று கேட்கப்படுகிறார்கள். அதற்கு பின் அந்த பெண்மணி சொல்கிறார்கள், நான் இந்த வசனத்தை ஓடிக்கொண்டிருந்தேன், நீங்கள் அசுத்தமானவர், தூய்மை செய்து வாருங்கள் என்கிறார்கள். தூய்மை செய்து வரப்படுகிறார்கள். அப்பொழுது அந்த தாதாவுடைய வசனத்தை ஓடுகின்றார்கள். அந்த இடத்திலேயே அவர்கள் மனத்தை இறைவனை மாற்றுகின்றனர். அதே போன்று இன்றைய தலைவர்களின் மனதை மாற்றுவதற்கு இறைவன் நினைத்தால் உருவடி போடாது. அவர்கள் எவ்வளவு பெரிய கோபக்காரரையே மாற்றினார், இறைவன் அவர்களை மாற்றுவதற்கு ஒரு நொடி போடாது. இன்னும் திருப்பத்தூர் மாவட்டத்தில், தமிழ்நாட்டில் அமைந்துள்ள திருப்பத்தூரில் கூறப்படுகின்றார்கள், யாரேனும் கூறப்படுகின்றார்கள், திருப்பத்தூர் மாவட்டத்தில் இந்த திருப்பத்தூரில் மெஹதி போடுவதை மெஹதி ஜிஹாத் என்றும், வாட்டர் விற்பதை வாட்டர் ஜிஹாத் என்றும், இன்னும் தொழுகுவதற்கு மசூதியில் இடமில்லை என்று வெளியில் தொழுகப்பட்டவர்களை மசூதி ஜிஹாத் என்றும், ஜிஹாத் 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 என்று ஜிஹாத் என்று ஈர்த்து கூறுகின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் நீட் தேர்வை எழுதுபவர்களை நீட் ஜிஹாத் என்றும், எம்பிசி தேர்வை எழுதுபவர்களை அந்த தேர்வை பெயரோடு இணைத்து ஜிஹாத் 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 என்று கோபப்படுத்திவிட்டு இந்த முஸ்லிம்களை நீங்கள் கோபப்பட வேண்டாம் என்று கூறி இன்னும் மாற்று மத சகோதரிகளுக்கு நம் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்குகின்றார்கள். அவர்களின் காரணம் என்னவென்றால், முஸ்லிம்களை வெளியே எழுப்புவதல்ல, முஸ்லிம்களை முதலில் வெளியே எழுப்புவதாகும். முதலில் முஸ்லிம்கள் வெளியே சென்று விடுவார்கள், பின்பு ஒவ்வொரு மதத்தினராக கையை வைப்பார்கள். நீதம் கிடைத்து விட்டதா, நீதி கிடைத்து விட்டதா, நம் முஸ்லிம்களுக்கு நீதி கிடைத்து விட்டதா? 7 வருடங்களாக தன் அன்பு மகனை பிரிந்து டெல்லி சாலையில் இன்றும் தேடிக் கொண்டிருக்கிறார்களே, அந்த நசீரின் தாய்க்கு நீதி கிடைத்து விட்டதா? தன் அன்பு சகோதரி ஆசிமாவையும் சபியாவையும் மிகவும் கடுமையான நிலையில் உயிரிழக்கப்பட்டார்களே, அத்தகைய சகோதரிகளுக்கு நீதி கிடைத்து விட்டதா? இன்னும் நீதி கிடைத்து விட்டதா? குஜராத் மாநிலத்தில் 4 முஸ்லிம்களை கைது செய்யப்பட்டு மிகவும் கடுமையான முறையில் அவர்கள் முகங்களில் சிறுநீரை கழித்து மிகவும் கடுமையாக உயிரை கைப்பற்றப்பட்டார்களே, அத்தகைய முஸ்லிம்களுக்கு நீதி கிடைத்து விட்டதா? தன்னுடைய மனைவி, தன்னுடைய கணவன் ராஜஸ்தான் மாநிலத்தில் தன்னுடைய கணவன் மிகவும் கொடுமையாக உயிரிழக்கப்பட்டார். அந்த பெண்மணி ஒவ்வொரு போராட்ட களங்களிலும் தான் போராடி குரலை உயர்த்திக் கொண்டிருக்கிறாரே, அந்த பெண்மணிக்கு நீதி கிடைத்து விட்டதா? இன்னும் இஸ்லாமிய பெண்கள் அனைவரும் படிக்க வேண்டும், பட்டதாரிகளாக ஆனால் மட்டும்தான் அவர்களால் மேலே செல்ல முடியும். மேலே சென்றார்கள் என்றால் அவர்கள் தன் மதத்தை பரப்புவார்கள். பரப்பினால் இஸ்லாமியர்கள் மேலே சென்று இன்னும் மிகவும் பெரிய முறையில் விரிவடையும். எனவே எல்லாம் உள்ள ரஹ்மான் நாம் அனைவரையும் மிகப்பெரிய எல்லா முஸ்லிம்களையும் வெற்றியடை வைத்து எல்லாம் வல்ல ரஹ்மான் நாம் அனைவரையும் வெற்றியாளரின் துன்பத்தில் எழுப்புவானாக. உலகில் அழைக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் எல்லாம் வல்ல ரஹ்மான் பாதுகாத்து அது புரியட்டும் என்று கூறியவர்களால் எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்த்துறை வழங்கிய மதுரையை சேர்ந்த சகோதரி தஸ்மியா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற வருமாறு கேம்பஸ் ஸ்டார்ட் ஆஃப் இந்தியாவின் மாநில பொருளாளர் சர்வத் ரஃபீக் அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
பிரியமான சகோதர சகோதரிகளே, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் சங்கமம் மாநாட்டிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் பாப்புலர் இந்தியாவுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முகமது ஜாவித் அவர்களையும் மற்றும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பாப்புலர் ஃப்ரண்ட் எஸ்டிபி கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், எனக்கு பின்பாக சிறப்புரை நிகழ்த்த இருக்கின்ற பாப்புலர் ஃப்ரண்ட் மாநில பொதுச் செயலாளர் முஹீதீன் அப்துல் காதர் அவர்களையும் மற்றும் எங்களுடைய மாநில பேச்சாளர் நஸ்ரத் பேகம் அவர்களையும், திருச்சி மண்டல தலைவர் பாப்புலர் ஃப்ரண்டினுடைய அமீர் பாஷா அவர்களையும் மற்றும் இங்கு முன்னிற்கக்கூடிய அத்துணை நபர்களின் மீதும் அந்த ஏழை இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்று நிலவரமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பிச்சுகிறேன். Injustice anywhere is a threat to justice everywhere. எங்கும் அநீதி என்பது எல்லா இடங்களிலும் நீதிக்கு அச்சுறுத்தலாகும். எங்கும் அநீதி என்பது எல்லா இடங்களிலும் நீதிக்கு அச்சுறுத்தலாகும். எதற்காக தெரியுமா? இன்றைக்கு பாசிச சங்கவரியோட RSS பிஜேபியுடைய விஷயங்களை தோல்விப்பதற்காக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இன்றைக்கு மக்கள் சங்கம மாநாட்டை பெருமளவிலே நடத்தி கொண்டிருக்கின்றது. முதற்கண்ணாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எதற்காக இந்த மாநாடு, ஏன் இந்த மாநாடு இந்த நேரத்திலே தேவை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலே ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக பல்வேறு வன்முறை பேச்சுகளை, வெறுப்பு பேச்சுகளை தொடர்ந்து பாசிச பாஜக அரசு RSS செய்து கொண்டே இருக்கின்றது. எப்படி பாத்தீங்கன்னா, இஸ்லாமியர்களை கொள்வதற்கு யாரெல்லாம் தயார்? சாமியார்களை கூட்டு வச்சு ஒரு மாநாடு நடத்தி இஸ்லாமியர்களை கொள்வதற்கு யாரெல்லாம் தயார் என்று கேட்கும் அளவிற்கு இன்றைக்கு இந்தியா வெறுப்பு பேச்சுகளினுடைய முதலிடமாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை குஜராத்தாக மாற்றுவோம், கொரோனா பரப்புறது முஸ்லிம்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பெருமளவில் பார்க்கும்போது உலக அளவிலே பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான நபர் என்று சொல்லக்கூடிய முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்திய நுபுஸ் சர்மான் நவீன் ஜிண்டாலை கூட கைது செய்யாத ஒரு அரசாக இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய பாசிச அரசும் RSS இருக்கிறது. அப்ப வெறுப்பு பேச்சுகளினுடைய முக்கியமான இடமாக இன்றைக்கு இந்தியா இருந்து கொண்டிருக்கின்றது. பாசிச அரசு இது எதெல்லாம் நோக்கி கொண்டு போகுது அப்படிங்கறத நான் பின்னாடி மட்டும் சொல்றேன். அப்போ வெறுப்பு பேச்சுகளை முதலாக செய்வதாக இருந்தாலும் கூட அடுத்ததாக அடையாளங்களிலே கைவிடுவது, இது ஃபுல்லா எஜுகேஷன் தான். பாப்புலர் இந்த மாநாட்டை நடத்துவது மக்களுக்கு எஜுகேட் பண்றதுக்கு தான். அப்போ வீரத்தனமாக பேசிவிட்டு செல்வதல்ல, இங்கிருந்து கிளம்பக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் நாளை பாசிச சங்க பரிவார RSS பிஜேபியை வேறறுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாநாடு. அப்போ இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடையாளங்களை அளிக்கக்கூடிய விஷயங்கள், முதல்ல பாபரி மசீதுல கை வச்சோம் முன்னாடி 1949 கை வச்சு 1992 அதை இடிச்சான். அதற்கப்புறமாக இன்றைக்கு நீதியும் மறுக்கப்பட்டுச்சு, உங்களுக்கு இன்னொரு இடம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபரி மசீதுடைய விஷயங்கள். சரிப்பா ஒரு இடம் தான் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தாலும் இன்றைக்கு தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 3000க்கும் மேற்பட்ட மசீதுகளை லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான். இங்கெல்லாம் சிவலிங்கம் இருக்கு, இங்கெல்லாம் ராமர் பிறந்தாரு, இங்கெல்லாம் ராமரினுடைய உருவம் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான போலியான விஷயங்களை கொண்டு வருவதற்கான வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றது. ஒரே ஒரு விஷயம் முன்னாடி யாருக்கான பாப்புலர் ஒண்ணும் இல்ல சார், சாகித்யா மசீதையும் அதே போல ஞானவாதி மசீதையும் அதே போல இருக்கிறான், சிவலிங்கம் உள்ள இருக்கு அப்படின்னு. அப்ப இதை யார் எதிர்த்து நிற்கிறானா? பாப்புலர் ஃப்ரண்ட் தான். அப்ப பாப்புலர் ஃப்ரண்ட் நின்றதின் அடிப்படையில் இன்றைக்கு அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளும். அப்போ இஸ்லாமியர்களுடைய வரலாற்று சின்னங்களை அறிக்கும், மசீதுகளாக இருக்கட்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு ஹிஜாப்னா என்ன முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹிஜாப்னா என்ன? அது ஒரு அடையாளம். இஸ்லாமியர்களுடைய அடையாளம் தான் ஹிஜாப். இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்பு ஹிஜாப், இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்பு, இஸ்லாமியர்களுடைய கண்ணியம், இஸ்லாமியர்களுடைய அடையாளம் தான் ஹிஜாப் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வரலாற்றுகளை அழிக்கக்கூடிய வேலையை, அடையாளங்களை அழிக்கக்கூடிய வேலையை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இனிஷியல் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் அவர் நேம். நம்முடைய பேருக்கு முன்பாக இனிஷியல் எப்படி முக்கியமோ, நம்முடைய பேருக்கு முன்பாக தன்னுடைய தந்தையுடைய பெயர் எப்படி முக்கியமோ, அதே போன்று நாம் இஸ்லாமியர்களாக இங்கு வாழ்வதற்கு நம்முடைய அடையாளங்கள் தான் முக்கியம். எனவே அடையாளங்களை நாம் பாதுகாக்க வேண்டும்.
அதே நேரத்திலே இன்றைக்கு கலவரங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக 2002 தானப்பா குஜராத் படுகொலை நடந்தது. அதுக்கப்புறமா எந்த கலவரமுமே நடக்கல. எந்த கலவரமும் இல்லாம அழகா அமைதியா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லா இடங்களிலும் கலவரங்கள். குறிப்பாக பேசிய கலவரங்களை மட்டும் நான் உங்களிடம் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். 2020 டெல்லியினுடைய கலவரம், சிஏஏ போராட்டம் அமைதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், ஜனநாயக அடிப்படையில ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை முழுவதுமாக முறியடிக்கும் வேலையாக கலவரத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக ராமநவமி, ரமலான் மாசத்துல எல்லா நபர்களும் நோன்பு வைத்துவிட்டு அமைதியாக இருந்த காலகட்டத்தில் ஒரு 100க்கும் மேற்பட்ட இடங்களில் பாசிச சங்க பரிவார கும்பல் இந்த ராமநவமி கலவரங்களை ஏற்படுத்தும். இதற்கு பின்பாக ஒரு வரலாறு இருக்கு, நான் சொல்றேன். அப்போ கலவரங்களை ஏற்படுத்துவது பாசிசத்தினுடைய வேலை. அடுத்ததாக நீதி, இன்றைக்கு மறுக்கப்படுகின்ற நீதியாக ஒட்டுமொத்தமாக இருந்துகிட்டு இருக்கு. யாருக்குன்னா இஸ்லாமியர்களுக்கு தான். பாபரி மஸ்ஜிதினுடைய நிலம் உனக்கு கிடையாது, ஹிஜாபுனி போடக்கூடாது. டெல்லியிலுடைய கலவரத்தில் நடக்கும் போது அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே நாங்க கைது செய்வோம், வழக்குகள் போடுவோம். அதே நேரத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராமநவமியை எதிர்த்து நின்ற அத்துணை நபர்களும், இந்த கலவரத்தை எதிர்த்து நின்ற நபர்கள் மீது குறிப்பா சொல்லும் போது மாணவ தலைவராக இருக்கக்கூடிய மாணவராக இருக்கக்கூடிய அப்ரீன் ஃபாத்திமாவுடைய வீடு தரைமட்டமாக்கப்பட்டது. முன்னாடி எல்லாம் கைது செய்வோம், வழக்கு போடுவோம். இன்றைக்கு அதையும் மாறி வீடுகளை இடிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பாசிசம் வளர்ந்துவிட்டது. அதே நேரத்தில் ஹத்ராசனுடைய வழக்கு, ஒரு மனிஷா வால்மீகி சொல்லக்கூடிய தலித் சமூகத்தினுடைய பெண் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். ஆனால் அதை சந்திக்க சென்றதற்காக யுஏபிஏ வழக்குகள் போடக்கூடிய சூழல். லவ் ஜிகாத், லேண்ட் ஜிகாத், மார்க் ஜிகாத், நார்கோட்டிக் ஜிகாத் சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு ஜிகாதுகளை வைத்து இதெல்லாம் யாரு செய்யறாங்க? ஆர்எஸ்எஸ் செய்யறாங்க. ஆனா அதுல யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவர்களுக்கு அநீதி அப்படின்ற அடிப்படையில இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது. அப்போ ஒரு மறுக்கப்பட்ட நீதியாகவே ஒரு இஸ்லாமிய சமூகத்திற்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து. அப்போ அடுத்ததாக பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய பாசிச அரசு ஒரு பைத்தியக்கார அரசு. இன்னைக்கு மோடி ஒரு பைத்தியம், நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். மோடி ஒரு பைத்தியம், மோடி அவனால ஒண்ணும் இல்ல, மோடி அழிச்சுட்டா போயிடலாம், அல்லது மோடி தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு. ஆனா மோடிக்கு பின்பாக பிஜேபி என்ற ஒரு கட்சி இருக்கு. அதை நம்ம என்னைக்காவது பார்த்திருக்கோமா? அல்லது அதற்கு பின்பாக ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு இயக்கம் இருக்கிறது. அவர்கள் தான் இந்த வேலைகள் எல்லாத்தையுமே செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இஸ்லாமியர்களுக்கு மட்டுமா இந்த பிரச்சனைகள் எல்லாம்? இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையவே கிடையாது. ஒட்டுமொத்த சமூகத்திற்கு எதிராக பண மதிப்பிழப்பு, விவசாயிகளுடைய போராட்டம், மக்களுடைய போராட்டம், அதுல யாரெல்லாம் பாதிக்கப்படுறா அப்படின்னா மக்கள் தான். போராட்டங்கள் அதிகரித்தது இவர்களுடைய ஆட்சியில தான். பெட்ரோல் டீசல் விலையா இருக்கட்டும், கொரோனா காலகட்டத்துல கைத்தட்டு விளக்கு முடியும் சொல்லிட்டு ஒரு மகத்தனமான விஷயம். ஏன்னா கொரோனா வந்துருச்சு, போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா அல்லது கைத்தட்டி இருக்கணுமா? ஒரு பைத்தியக்காரன் இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல இந்தியாவில் அதிகமான கற்பழிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் பார்க்கும்போது அதிகமான கற்பழிப்புகள், உலக அளவில் பார்க்கும்போது இந்தியாவில் தான் அதிக அளவு கற்பழிப்புகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது, அதே நேரத்துல ஒரு மக்கள் மாணவர்கள் படித்து வந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நல்லா பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் கல்வி ரீதியிலாக முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. அது அவருக்கு பிடிக்கல. அப்ப இஸ்லாமியர்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் கீழே இறக்கணும். என்ன பண்ணலாம்? என்இபின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொண்டு வருவோம், நேஷனல் எஜுகேஷனல் பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம். அதன் வாயிலாக எல்லாரையுமே ஃபில்டரைஸ் பண்ணலாம். நீ என்ன படிக்கணும், நீ என்ன பண்ணணும் அப்படிங்கறத நானா தீர்மானிப்பேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பாசிசம் வந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாம் எதற்காக செய்யறோம்? நான் எதற்காக இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொண்டு சொன்னேன்? இன்னும் நிறைய பிரச்சனைகள் இந்த 8 ஆண்டு காலத்துல சாதனைன்னு சொல்றாங்க, எல்லாமே வேற. ஆனா இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் எதற்காக உங்கள்கிட்ட காமிக்கிறேன்? எதற்காக என்றால் இன்றைக்கு இந்தியா ஒரு இன அழிப்பிற்கு, இன படுகொலைக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த நான் சொல்லலங்க, அமெரிக்காவுடைய ரிசர்ச் ஸ்காலர் இந்த இனப்படுகொலை சம்பந்தமாக ஜெனோசைட் வாட்ச்னு சொல்லக்கூடிய அவர் சொல்றாரு, கிரிகோரி ஸ்டாண்டன் சொல்லக்கூடிய அவர் சொல்றாரு, இந்தியா ஒரு ருவாண்டாவை போல, ஒரு மியான்மரை போல ஃபுல்லா இன அழிப்பிற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த இன அழிப்பை யாரு செய்வானா? ஆர்எஸ்எஸ் செய்யும். அதற்காக எல்லா வேலைகளும் பர்ஃபெக்ட்டா முடியும். இன்னைக்கு நம்ம சமூகத்தில் நிறைய இருக்கிறது என்னன்னா, நம்ம மெஜாரிட்டியா முஸ்லிம்ஸ் தான் இருக்கும். அதிகமா பார்க்கும்போது மெஜாரிட்டி முஸ்லிம்ஸ் தான். என் ஏரியாக்குள்ள வரவே மாட்டான், நீ என்ன பேசிட்டு இருக்க, அதெல்லாம் என் ஏரியாக்குள்ள வரமாட்டான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு எல்லா நபர்களும் நினைச்சிட்டு இருக்கோம்.
ஆனா அவன் எல்லா இடங்களிலும் தன்னுடைய கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் செய்திருக்கிறான். ஒரே ஒரு விஷயம், அது என்னன்றத லாஸ்டா சொல்றேன். அப்ப இன அழிப்பிற்கு எதிராக இவர்கள் எல்லாம் தயாராகிட்டாங்க. இன்னைக்கு மதச்சார்பற்ற கட்சிகள் சொல்லிட்டு இருக்கோம். என்ன மதச்சார்பற்ற கட்சிகள்? இன்னைக்கு நல்லா பாருங்க, தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திராவிட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், திராவிட மாடல் சொல்லிட்டு இருக்கோம். பாப்புலர் ஃப்ரண்ட்ல மக்கள் சங்கம மாநாடு நடத்துறதுக்கு எத்தனை இடத்துல பர்மிஷன் சொல்லுங்க? இந்த இடத்துல எல்லாம் நடந்துருக்கு. எத்தனை இடங்கள்ல? எல்லா இடங்கள்லயுமே மறுக்கப்பட்டிருக்கு. பாப்புலர் ஃப்ரண்ட்ல ஒற்றுமை அணிவகுப்பு நடத்துறதுக்கு தடை. யாராச்சு? விடியல் ஆச்சு. முஸ்லிம்களுடைய சிறைவாசிகளை நாங்க விடுதலை செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை நாளா செஞ்சாங்க? கேட்டா என்ன சொல்றாங்க? காரணங்கள் சொல்றாங்க. அவங்க பழைய சித்தாந்தத்துல இருக்காங்க, அதனால எல்லாம் நாங்க வெளியில இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு செய்து. அதே நேரத்தில் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல வந்துட்டு முஸ்லிம் மதம் மாறியவரா இல்ல பிறப்பா முஸ்லிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய வெறுப்பு பேச்சுகளை, வெறுப்பு விஷயங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட அரசு செஞ்சுட்டு இதை யாருனாலும் மறுக்க முடியும். அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசும் மதச்சார்பற்ற கட்சிகள் எல்லாமே சோடை ஓடி போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தியாவிலே காங்கிரஸ் இல்லாத, எதிர்கட்சி இல்லாத இந்தியாவை உருவாக்கணும்னு சொல்லிட்டு RSS ஒரு செயல் திட்டத்தை போடுது. இன்னைக்கு காங்கிரஸ்ல ஆட்களே இல்லை. காங்கிரஸ்ல பிஜேபியையும் RSSையும் எதிர்ப்பதற்கு ஆட்களே இல்லை. அந்த அளவுக்கு தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப தமிழகமும் அதே போன்றுதான் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக சைடு ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அப்போ எதிர்கட்சிகள் இல்லாத ஒரு இடத்தை, ஒற்றை விஷயத்தை முன்வைத்து இன்றைக்கு போயிட்டு இருக்கு. இது எல்லாமே இனப்படுகொலை நடத்துவதற்கான வேலைகளை நோக்கி இருந்துட்டு. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறதுதான் இந்த மாநாட்டின் வாயிலாக பாப்புலர் ஃப்ரண்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நம்ம என்ன செய்யணும்? இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம எப்படி தீர்வு கொடுக்க போறோம், இந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம நிப்பாட்ட போறோம் அப்படிங்கறதுதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு டாஸ்க். நிறைய நபர்கள் அல்லாஹ் பார்த்துக்குவா, அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு 5 வேளை தொழுதுட்டு இபாதத்தா இருந்துட்டு தொப்பி போட்டுட்டு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா எல்லாமே கவர் பண்ணிட்டு இஸ்லாமிக் கான்செப்ட்ல 5 கடமைகளை முடிச்சிட்டு எல்லாமே பண்ணிட்டா ஓகே ஆயிருமா? கண்டிப்பா கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அக்கிரமக்காரர்கள் இருக்கும் இவ்வூரை விட்டு வெளியேற்றுவாயாக, எங்களுக்கு உன்னிடம் இருந்து ஒரு பாதுகாவலரை அனுப்புவாயாக சொல்லிட்டு மக்கள் எல்லாமே அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க. அப்படியே அல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய அணியில இருந்து ஒரு நபர்கள் இருக்காங்க, பலகீனமான ஆண்களையும் அல்லாஹ் சொல்லும்போது பலகீனமான ஆண்களையும் பெண்களையும் சிறு குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவதற்கு உங்களுக்கு ஏன் தயக்கமா இருக்கு? அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் குர்ஆன். அப்ப இந்த மாதிரி தான் அல்லாஹ் சொல்றான், நம்மளை எதிர்த்து போராடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியது என்னன்னா, நீங்க அடி வாங்காதீங்க, திருப்பி அடிச்சுக்கலாம். நீனா சண்டைக்கு போவாத, ஆனா அடிச்சா திரும்பி அவன் அடிக்கணும்னு வச்சு அவன் கை இருக்க கூடாது. அவன் இஸ்லாமியர்களுடைய ஒரு பெண்ணை கற்பழிக்கணும்னு நினைச்சானா அவன் ஆளே இருக்க கூடாது. இந்த விஷயத்தை இஸ்லாம் சொல்லி நம்மை நாம் பாதுகாக்கணும். இஸ்லாத்தை விடுங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய விஷயமும் அதுதான். இஸ்லாத்தையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் எடுத்துக்கொண்டுதான் நாம் இன்றைக்கு பயணிக்க முடியும். எனவே யார் அடிக்கிறானோ அடி வாங்கிட்டு வரக்கூடாது, திருப்பி அடிச்சுட்டே வரணும். அந்த விஷயத்தை செய்யும் போது கண்டிப்பாக இந்த இனப்படுகொலை நடக்கும். இதற்கு உதாரணம் தான் கடைசியா நடந்த ராமநவமி கலவரம். ரமலான் மாதத்தில் 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஒரே மாதிரி கலவரத்தை செய்யணும் பிளான் பண்றான். ஆனா அங்க உள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? திருப்பி அடிக்கிறாங்க. திருப்பி அடிச்ச உடனே என்ன பண்றான்? ஓடி போயிடலாம். அசத்தியம் அழிந்தே தீரும் என்பதற்கு உதாரணம் தான் இந்த விஷயம். அப்ப திருப்பி ஓடிடலாம். அப்ப எல்லா மக்களும் அந்த மாதிரி உருவாகணும் அப்படிங்கறதா இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம செய்யக்கூடிய விஷயம். அப்ப இன்னைக்கு இந்த எஜுகேஷனை பாப்புலர் ஃப்ரண்ட் ஒட்டுமொத்த அவர்களுக்கும் கொடுத்துட்டு, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நீயா சண்டைக்கு போவாத, சண்டைக்கு வந்தா விடாது. இந்த விஷயத்தை சொல்வதன் அடிப்படையில் இன்றைக்கு பாப்புலர் ஃப்ரண்டை முடக்குவதற்கு RSS சங்க பரிவார கும்பல்களும் தயாராகி கொண்டிருக்கிறது. அதனாலதான் பாப்புலர் ஃப்ரண்டுடைய வங்கி கணக்குகள் ஒரு 30க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளை இன்றைக்கு முடக்கியிருக்கோம். அவன் சொல்லக்கூடிய அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியான விஷயங்கள் தான். இவங்க 2020 அத்தனை கோடி, 2022 இத்தனை கோடின்னு சொல்லிட்டு ஒரு மாயாஜாலம் அவனுக்கே புரியல என்னன்னு. ஏன் அப்படின்னா மக்களுக்கு எஜுகேட் பண்றது அவனுக்கு பிடிக்கல. இன்றைக்கு பாதுகாவலர்களாக நாம் மாறுவோம். சமூகத்தை
சட்டத்தை பாதுகாப்பதற்காக நாம் ஓரணியிலே ஒன்று திரள வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு மக்கள் சங்கம மாநாடு ஒட்டுமொத்த தமிழகத்திலும் ஒரு 100க்கும் மேற்பட்ட இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த விஷயம் ஒரே விஷயம் தான், உங்கள்கிட்ட சொல்றது, எதிர்த்து நில்லுங்க, எதிர்த்து போராடுங்க. கண்டிப்பா உங்களின் பக்கம் தான் நியாயமும் நீதியும். அச்சம் தவிர, அச்சத்தை எதிர்த்து, அசத்தியத்தை எதிர்த்து, அவமானப்படாமல், அடிமைப்படாமல், அடங்கி போகாமல் எழுந்து நின்று, எதிர்த்து நின்று, எதிரியை வீழ்த்து, சாதித்த கதவின் தடையை தகர்த்து, தன்மானத்தோடு தன்னந்தனியாக எதிர்த்து நின்று எதிரியை வீழ்த்து, இணைந்து விடு என்று பாப்புலர் ஃப்ரண்ட். இறுதியாக, every moment of resistance to temptation is a victory. சோதனை எதிர்க்கும் ஒவ்வொரு இடமும் வெற்றி. இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த சோதனைகளையும் எதிர்த்து களமாடினோம் என்றால் நமக்கே வெற்றி, நீதிக்கே வெற்றி என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி என்று விடைபெறுகிறேன். வாழ்ந்தவன் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி சுரத்ரபிகாருக்கு. இப்போது மகரிப்புக்கான இடைவேளை மாறாமல் இன்ஷா அல்லாஹ் 7 மணி அளவில் நடைபெறும். பெண்களுக்கு வாடியில் தொழுகைக்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் வாலண்டியர்ஸ் அதற்கான ஏற்பாடுகளை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.